P blockல வந்து tips and tricks. Tips and tricks, because this is very important. Tips and tricks உடைய advantage வந்து ஆமாம், அது இன்னும் பார்க்கல. அதில் நிறைய இருக்குது, அதில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. நான் அதுக்கு வேறு ஒரு பிளான் வச்சுருக்கேன். நான் அதை உங்களுக்கு டே ஆஃப்டர் டுமாரோலேருந்து நான் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அதை. ஓகே, ஸோ ஒரு சில செட் ஆஃப் ஃபார்முலாஸ்லாம் நான் ஃபார்முலாஸ் அண்ட் ஒர்க் ஷீட் மாதிரி ஃபார்முலா உங்களுக்கு அமுச்சிவிட்றேன் நான். அண்டு ஒவ்வொரு ஃபார்முலாலேருந்தும் நம்ம ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் இல்லை 10 ப்ராப்ளம்ஸ் சிமிலர் ப்ராப்ளம்ஸ் அப்படி போட்டுகிட்டே வரலாம். வரிசையாக போட்டுட்டு வரும்போது உங்களுக்கு அது கிடைக்கும். நீ எனிவே நம்ம வில் டூ திஸ் தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்ளம் இன் ஸ்கூல் ஆல்சோ. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். அதுவும் நம்ம பண்ணலாம். ஏன்னா இது வந்து 1 or 2 கிளாஸஸில் நம்ம இதை மாஸ்டர் பண்ண முடியாது. ஏன்னா அதில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த லீவில் நான் உங்களுக்கு ஆக்சுவலாக பிளான் பண்ணது வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ், எக்ஸாமில் என்ட்ரன்ஸில் வரக்கூடிய எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸுன்றது வந்து உங்கள் போர்டில் இருக்கிற அந்த 10 லெசன் தவிர மற்ற லெசன்ஸ்லேருந்து நீட்டுக்கு ஒரு சில செட் ஆஃப் லெசன்ஸ் இருக்குது, ஜேஇ அட்வான்ஸ்டுக்கு சில லெசன்ஸ் இருக்குது. அதுலேருந்து ஏதாவது கொஷின்ஸ் வர மாதிரி இருந்தால் அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு சில ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு லக்கு இருந்ததுன்னா அதுலேருந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்ததுன்னா அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குன்றதுக்காக தான் இந்த லீவை ஷெட்யூல் பண்ணியிருந்தேன். அது ஒரு மாதிரி அது போயிட்டுருக்குது. பார்க்கலாம். லெட்ஸ் சி ஹவு வி கேன் மேக்ஸிமைஸ் அவர் ஸ்கோர்ஸ். ஓகே, ஸோ இதில் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பி பிளாக்லேருந்து. பி பிளாக்கில் உங்களுக்கு நான் ஏற்கனவே அந்த ஒரு அக்ரோனிம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் நான். அந்த பாக்னாஃப்னே, பேகட், காசி, கெட்டின்லே, என்போஆஸ், அன்பி, ஓசே, டேப்போ, ஃப்ளுக்லோ, ப்ராய்டட், ஹீனியர், கிரைசரட். அதுலேருந்து அந்த எலமெண்ட்ஸினுடைய சிம்பிள், அதனுடைய அட்டாமிக் நம்பர் அண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எல்லாம் நம்ம அதுலேருந்து நம்ம அந்த ட்ரிக்ஸ்லேருந்து கற்றுக்கலாம். ஏன்னா பீரியாடிசிட்டின்றது வந்து மாடர்ன் பீரியாடிக் லா பிரகாரம் periodicity is dependent on the atomic number of the element and not on the nature of this. Okay, so just a minute, I will take a call and come. Okay, so elements உடைய நேம்ஸ், அட்டாமிக் நம்பர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் நீங்கள் அதிலேருந்து ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஹீட்டிங் எஃபெக்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டாபிக் இது என்ட்ரன்ஸில். இன்வேரியபிளி ஜேஇலையும் சரி நீட்லேயும் சரி ஒரு கொஷின் ஹீட்டிங் எஃபெக்ட்ஸ்லேருந்து வந்துடும். ஹீட்டிங் எஃபெக்ட்ஸுன்றது வந்து 2 கேட்டகரியாக வச்சுக்கலாம் நம்ம. ஒன்று வந்து தெர்மல் டீகம்போசிஷன், டிடி. தெர்மல் டீகம்போசிஷன் பண்ணும்போது ப்ராடக்ட் என்ன வரும், அண்ட் ஹீட்டிங் எஃபெக்ட்ஸ் இன் தி ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஆக்சி ஆசிட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆசிட்ஸ் கண்டெய்னிங் ஆக்சிஜன். ஸோ அதில் எல்லாத்துலேயுமே என்ன மாதிரி ஹீட்டிங் எஃபெக்ட்ஸ் வரும்ன்றது. ஃபஸ்ட்டு வந்து we will see thermal decomposition. இந்த டிப்ஸ் யாருக்கா ஞாபகம் இருக்கா? நான் முன்னால் சொன்னது. எனிபடி ரிமெம்பர் த டிப்ஸ்? தெர்மல் டீகம்போசிஷனில் வந்து whenever you thermal decomposition என்ன, ஏதாவது ஒரு காம்பவுண்ட் எடுத்து நம்ம வெறுமனே ஹீட் பண்ணோம்னா வித்தவுட் ஆடிங் எனி ரியேஜென்ட், வெறும்னு ஒரு காம்பவுண்ட் எடுத்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டோ இல்லை இன்ஆர்கானிக் சால்ட்டோ எடுத்து நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் டிஃபால்ட்டாக வந்து கேஸ் வந்து எவால்வ் ஆகும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் a gas will be evolved during thermal decomposition of a salt, any salt. அந்த கேஸ் காமனாக எடுக்கிற கேஸ் என்னவாக இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு வரும், அமோனியா வரும், ஹைட்ரஜன் வரும், அந்த மாதிரி SO2, SO3, NO3, அந்த மாதிரி NO2, இந்த மாதிரி எல்லாம் N2O. ஸோ வாட் எவர் கேஸஸ் தட் யூ கேன் ரிமெம்பர் அந்த கேஸஸ் வரும். ஆக்சிஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் வரும். மோஸ்ட்லி ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டில் வந்து எஸ்பெஷலி இந்த KMNO4, K2CR2O7 நேசன்ட் ஆக்சிஜன்னு சொல்லுவோம். அது ரிலீஸ் ஆகுதுன்ற கணக்கில் நம்ம சொல்ல மாட்டோம், லிபரேட்டட்னு சொல்லுவோம். ஏன்னா அது இட் கோஸ் டு ஆக்சிடைஸ் தி
அதர் காம்பவுண்டுன்ற கணக்கில் அது வரும். ஸோ அது ரிலீஸ்டு கணக்கில், எவால்வ்டு கணக்கில் வராது. ஸோ தெர்மல் டீகம்போசிஷனுடைய டிப்பு வந்து, ஃபஸ்ட்டு டிப்பு வந்து எ கேஸ் வில் பி எவால்வ்டு லைக் திஸ். அண்ட் அந்த கேஸில் வந்து முக்கியமானது வந்து ஹைட்ரஜன், வாட்டர் வரும். வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக வரும். தட் இஸ் இஃப் த காம்பவுண்ட் கண்டெய்ன்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், ஸ்டாக்கியோமெட்ரிக்காக அது அப்படியே வெளில வந்துடும். ஸ்டாக்கியோமெட்ரிக்காக வெளில வந்துடும்னா என்ன அர்த்தம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ C6H12O6 இருக்குது. இதிலேருந்து எவ்வளோ வாட்டர் மாலிகுல் வெளில எடுக்கலாம்? 6 வாட்டர் மாலிகுலை வெளில எடுக்கலாம். ஸோ 12 ஹைட்ரஜன், 6 ஆக்சிஜன், இது அப்படியே வெளில போயிடும். அப்போ வெறும் கார்பன் மட்டும்தான் அங்கே இருக்கும். ஸோ when you dehydrate this using say sulfuric acid, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான், இதுதான் ஸ்டாக்கியோமெட்ரின்னு சொல்கிறது. ஸ்டாக்கியோமெட்ரினா அந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய H2O, எவ்வளோ H2Oவை எடுக்க முடியுமோ அது நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு வர்றது தான் கேஸ் எவால்வ்டுன்ற கணக்கில் வரும். ஸோ இஃப் த காம்பவுண்ட் கண்டெய்ன்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், தென் வாட்டர் வேப்பர் கேன் பி ரிமூவ்டு ஸ்டாக்கியோமெட்ரிக்கலி ஃப்ரம் தட் காம்பவுண்ட் டு கிவ் தி ப்ராடக்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தோன்னா வெறும் கார்பன் மட்டும்தான் வரும், கரி தான் அங்கே வரும். கேரமலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அடிப்பிடிக்கிறது, கருகிறதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வரும். ஸோ இதில் ரொம்ப குயிக் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் 10th பார்த்தது, இஃப் யூ ரிமெம்பர், கால்சியம் கார்பனேட் எடுத்தனா தெர்மல் டீகம்போசிஷன் பண்ணோம்னா என்ன வரும்? CO2 + CaO. யூஸ்வலாக சம்டைம்ஸ் ரெசிடியூ வரும், பட் ஆல் த டைம் கேஸ் வெளில வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. லெட் கார்பனேட், லெட் சல்ஃபேட், இந்த மாதிரிலாம் எதை எடுத்துட்டோம்னாலும், ஃபெரஸ் சல்ஃபேட், ஃபெரிக் சல்ஃபேட், இதெல்லாம் நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில், தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸில் அதில் படிச்சிருப்பீங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை ரீகேப் பண்ணிட்டீங்கன்னா அந்த சால்ட்டெல்லாம் வந்துடும். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் P பிளாக் கிடையாது, S பிளாக் அண்ட் P பிளாக் மிக்சடாக வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் அம்மோனியம் நைட்ரேட், இப்போ அம்மோனியம் நைட்ரேட் தெர்மல் டீகம்போசிஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன ப்ராடக்ட்ஸ் வரும் அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்? இங்கே கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற கேஸஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். அதோடு சேர்த்து என்ன பண்ணணும்? ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்கான்றதையும் பார்க்கணும். அப்போது இங்கே 4 ஹைட்ரஜன் 3 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ என்ன வரும்? நம்மளுக்கு 2 வாட்டர் மாலிகுல் நம்மளால் வெளில எடுக்க முடியும். 2 வாட்டர் மாலிகுல் வெளில எடுத்தோன்னா ஒரு O அதில் இருக்கும். மிச்சம் என்ன இருக்கும்? இங்கே N2O கேஸ் வெளில வந்துடும். இதுவும் வேப்பர் வெளில வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் ப்ராடக்ட்டில் ரெண்டுமே கேஸஸ். என்ட்ராபி வில் பி வெரி மச் ஃபேவர்டு டுவோர்ட்ஸ் தி ப்ராடக்ட் ஃபார்மேஷன். சே இப்போ NH4NO2, இதோட ப்ராடக்ட் என்ன வரும் சொல்ல பார்க்கலாம் குயிக்காக. H2O plus N2. புரியுதா? இப்போ இந்த காம்பவுண்டுக்கு என்ன வரும் சொல்ல பார்க்கலாம். இந்த காம்பவுண்டு பேர் என்ன? அமோனியம் டைக்ரோமேட். பொட்டாசியம் டைக்ரோமேட் மாதிரி அமோனியம் டைக்ரோமேட். ஸோ இந்த மாதிரி நம்ம காம்பவுண்டு கொடுக்குறாங்கன்னா இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கூட எழுதிக்கலாம். N2H8Cr2O7. அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு. இப்போ 8H இருக்குது, அப்போது 4 வாட்டர் மாலிக்யூல் வரும். 4 போயிடுச்சுன்னா இங்கே 3 இருக்கும். 3 இருந்தால் அந்த காம்பவுண்ட் அப்படியே வந்துடுவாங்க. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம பார்த்துட்ருக்கிறது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், சரியா? டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நீ உடனே மெக்கானிசம்லாம் கேட்கக்கூடாது, இதுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இது. ஸோ இது வந்து ஒரு க்ரீன் ரெசிடியூ. இது Cr2O3 வந்து இட் இஸ் எ க்ரீன் ரெசிடியூ. -6 + 6 + 3 வரும். ஆக்சிடேஷன் நம்பர் +3 வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம இதை ப்ரெடிக்ட் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு ட்ரிக்கியான ஒரு காம்பவுண்ட் கொடுக்குறேன். அமோனியம் கார்பனேட் என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். ரிமெம்பர், தெர்மல் டீகம்போசிஷனில் ப்ராடக்ட்ஸ் என்ன வரணும்? கேஸ் வரணும். ஞாபகம் வச்சுக்கோ. கண்டிப்பாக கேஸ்.
அதாவது வாட்டர் மாலிகுல் வெளில எடுக்கணுன்றது ரூல் கிடையாது. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருந்தால் வாட்டர் வேப்பரும் வெளியில் வரும், அதையும் நீ கேஸாக ட்ரீட் பண்ணணுன்றது தான் நான் அப்படி சொன்னேன். சரியா? அதனால் எல்லா காம்பவுண்ட்லேயும் வந்து அதை எடுத்தே ஆகணுன்றது வந்து ரூல் கிடையாது. இருந்தால் எடுக்கலாம், எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, இருந்தால் எடுக்கலாம். பட் தட் இஸ் நாட் த ஒன்லி க்ரைட்டீரியா. இப்போ இதில் போட்டேன்னா என்ன வரும்? எவ்வளோ வாட்டர் மாலிகுல் உனக்கு வரும்? இதில் 3 O தான் இருக்குது. 3 O இருக்கிறதுனால 3 வாட்டர் மாலிகுல் தான் நீ வெளில எடுக்கணும். 3 வாட்டர் மாலிகுல் எடுத்தனா இதில் 6 ஹைட்ரஜன் போயிடுச்சு, 3 ஆக்சிஜன் போயிடுச்சு. ஸோ இது போயிடுச்சு. இதில் வந்து அப்போ என்ன இருக்கும்? N2H6 இருக்கும், சாரி N2H2 இருக்கும், H2C இருக்கும். இதிலேருந்து நீ என்ன காம்பவுண்டு மிச்சம் போடுவ? இன்னொரு காம்பவுண்டு வேறு என்ன வரும்? எதுவும் கொண்டு வர முடியாது இல்லையா? அவ்வளோ N2 தனியாக வரும். N2 இஸ் தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள் கேஸ் வெளில வரும். H2 எப்போ வெளியில் வரும் சொல்லு? ஒரு காம்பவுண்ட்லேருந்து H2 எப்போ வெளியில் வரும் சொல்லு? இது வரைக்கும் நீ படித்த ரியாக்ஷனில். ஆசிடில் மெட்டலில் ஆசிட் போட்டேன்னா தான் H2 வெளியில் வரும். சரியா? இந்த மாதிரிலாம் இருந்தாலும் H2 வெளியில் வராது. ஓகே, அப்போது இந்த மாதிரி போட்டோன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. இது அப்போ நம்ம இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டிப்ஸை சொல்லி கொடுத்தோன்னே இந்த மாதிரி காம்பவுண்டு கொடுத்தா நம்ம எப்படி ட்ரை பண்ணுவோம், அப்போ இந்த மாதிரி வராது. அப்போ இந்த மாதிரி வரலன்னொடனே நம்ம ஸ்டக் ஆகிடுவோம். அப்போ நம்ம எப்படி அதை யோசிக்கணும் அப்படின்னா, அடுத்த மாடிஃபிகேஷன் இந்த டிப்ஸ் வந்து இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு. அப்போ என்ன வரும்? இங்கே OH வரும், இங்கே H வரும். அப்போ என்ன வரும்? இது வந்து NH4OH வரும். இது வந்து H2CO3 வரும். புரியறதா என்ன எழுதுறேன்னு? எஸ். இது உடச்சுன்னா என்ன வரும்? இந்த மாதிரி வரும். இதுதான் ப்ராடக்ட்ஸாக வரும் உனக்குங்க. புரியுதா? அதாவது அந்த சால்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் என்னென்னன்றதை நீ பிரித்து எடுக்கிறதுக்கு கற்றுக்கணும். அதுக்கு நான் முதல்ல கொடுத்த டிப்ஸு வந்து பார்த்த உடனே தெரிகிற கேஸு, H இருந்தால் O இருந்தால் வாட்டராக வெளில எடுக்கணும்னு சொல்கிறது பார்த்த உடனே இருக்குது, கண்ணுக்கு தெரிகிற கேஸு. இது கண்ணுக்கு தெரியல, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்குது. எது? அமோனியா உள்ளே இருக்குது, CO2 உள்ளே இருக்குது, வாட்டர் உள்ளே இருக்குது. அண்ட் அதை வந்து சப்போஸ் உனக்கு ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்கன்னா நீ அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும். அதில் பேலன்ஸ் பண்ணி இதில் போடணும். ஓகே, ஸோ ஐ திங்க் நவ் யூ ஆர் ஃபெமிலியர் வித் தி தெர்மல் டிகம்போசிஷன். இப்போ இதில் கொஷின் எப்படி கேட்பாங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் கிவ் அ ரெசிடியூ ஆன் தெர்மல் டிகம்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 சால்ட்டு கொடுப்பாங்க. எந்த சால்ட்டு? அமோனியம் நைட்ரேட், அமோனியம் நைட்ரைட், அமோனியம் டைக்ரோமேட், அதுக்கப்புறம் அமோனியம் கார்பனேட் அப்படின்னு கொடுப்பாங்க. இதில் எதில் உனக்கு ரெசிடியூ வருது? அமோனியம் டைக்ரோமேட்டில் தான் ரெசிடியூ வருது உனக்கு. அப்படி கேட்கலாம். இல்லைன்னா வேறு என்ன? விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் லிபரேட் நைட்ரஜன் ஆன் தெர்மல் டிகம்போசிஷன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது என்ன வரும்? அமோனியம் நைட்ரேட் அண்ட் அமோனியம் டைக்ரோமேட் வரும். அந்த 2 சால்ட்டு வந்து நைட்ரஜனை லிபரேட் பண்ணும். இல்லை விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் லிபரேட் N2O நைட்ரஸ் ஆக்சைடு ஆன் தெர்மல் டிகம்போசிஷன் கேட்கலாம். ஸோ கொஷின் வந்து எப்படி வேணாலும் உனக்கு கேட்கலாம். இல்லைனா ஒரு 10 சால்ட்டு கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் சால்ட்ஸ் விச் லிபரேட்ஸ் நைட்ரஜன் கேஸ் டியூரிங் தெர்மல் டிகம்போசிஷன் அப்படி கூட கேட்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி சமயங்களில் நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இந்த டிப்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன மாதிரி ஏதாவது ஒரு கேஸை வெளில கொண்டு வரணும், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருந்ததுன்னா வாட்டரை வெளில கொண்டு வரணும், அது போக மிச்சம் இருக்கிறத வச்சுட்டு நம்ம போடணும். ஸோ ஃபஸ்ட்டு தெர்மல் டிகம்போசிஷன் பார்த்துட்டோம். ரெண்டாவது ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் PBE பார்க்கலாம். ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் PBE. ஸோ யாருக்காவது இது முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கேளுங்க. ஐ வில் சென்ட் யூ த டெஸ்ட் ஆன் திஸ் ஸோ தட் யூ கேன் குவிக்லி ட்ரை டு ஆன்சர் தட். ஆக்சி ஆசிட்ஸ் வந்து நம்ம 2 கேட்டகரியாக நம்ம பண்ணலாம். அதாவது ஒன்று வந்து HX கேட்டகரியில் ஒன்று வச்சுக்கலாம். அதாவது வெறுமன ஆசிடுன்றது HXன்னு வரும், ஆக்சி ஆசிடுன்றது HOX அப்படின்னு வரும். இங்கே எக்ஸ் வந்து த நம்பர் வில் வேரி. அந்த எம்ன்றது இட் கேன் பி எனி இன்டிஜர் 1 2 3 அந்த மாதிரி வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்போஸ் இஃப் X = CLனால் என்ன வரும்? HOCl வரும், இல்லை HOCl2 வரும், இல்லை HOCl3 வரும். அந்த மாதிரி HClO4 அந்த மாதிரி எப்படி வேணாலும் உனக்கு வரும். ஸோ அது மாறி வரும் உனக்கு. ஸோ தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் M. இந்த மாதிரி 2 ஆசிடாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம Cl எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோ.
x = Clன்னு போட்டோம்னா என்ன வரும்? HCl வரும். HXல வந்து HCl வரும். இதில் வந்து HOCl அப்படின்னு இருக்கு இல்லையா? HOClல வந்து HOCl ஹைப்போக்ளோரஸ் ஆசிட், HOCl. இதில் நிறைய ஆசிட் உனக்கு இருக்குதுல்ல HOClல. இதோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி வரும்? எல்லாமே ஒரு ஆட்டம் தான் உனக்கு இருக்குதுல்ல. அப்போது whenever you want to draw the structure of any inorganic compound, அப்போ நீ என்ன பண்ணணும்? அந்த ஒவ்வொரு ஆட்டத்தினுடைய வேலன்சியை ஞாபகம் வச்சுட்டு அந்த வேலன்சியை சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி பாண்ட்ஸை போட்டுக்கணும். சரியா? அதுதான் உனக்கு ஷார்ட்கட் மெத்தட். இப்போ இதில் HClO2, HClO3 நான் மாற்றி போட்டேன். XM கிடையாது, HXOM. ஓகே, M வரும். HClO4. ஓகே. ஸோ இந்த மாதிரி வரும். ஒவ்வொரு ஹாலோஜன்லேயும் இந்த மாதிரி we will have different types of acids. ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வரும் OClOH. இந்த சென்ட்ரல் ஆட்டம் கண்டுபிடிக்கிறது, ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ். இப்போ நான் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் இங்கே வரைகிறேன். நவ் இப்போ நீங்கள் வந்து இதில் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் நீங்கள் சொல்லணும். நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் இன் தி ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் ஈச் ஆசிட் எவ்வளோ இருக்குன்றது கீழே எழுதிக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சர் எழுதிட்டு கீழே நீங்கள் அதை எழுதிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம் எனக்கு. How many lone pairs will be present in each compound? எப்படி கண்டுபிடிப்பேன்? ஆக்சிஜனில் வந்து 2 லோன் பேர் இருக்கும். குளோரினில் வந்து 3 லோன் பேர் இருக்கும் ஜென்ரலாக. இங்கே வந்து 1 2 3. அதே மாதிரி இந்த ஆக்சிஜனில் லோன் பேர். இது வந்து நான் வேணால் உங்களுக்கு இதை ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன், நீங்கள் இதை பாருங்கள், இல்லைனா ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ. அதாவது இதனுடைய ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும் நீங்கள். அதாவது இந்த ஒவ்வொரு காம்பவுண்ட்லேயும் குளோரினுடைய ஹைப்ரிடைசேஷனை கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் ஆன் டோட்டல் லோன் பேர்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் அப்படின்னா இந்த எல்லா காம்பவுண்ட்லேயும் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டத்துலேயும் இருக்கக்கூடிய லோன் பேர்ஸ் அப்படி கணக்கு பண்ணணும். அது சரியா? சென்ட்ரல் ஆட்டம் மட்டும் கணக்கு வச்சுக்கக்கூடாது. அவங்க அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சென்ட்ரல் ஆட்டம்னு சொன்னால் தான் அது நீங்கள் மட்டும் எடுத்து போடணும். அப்படி சொல்லாமல் வெறும் லோன் பேர்ஸ் அப்படின்னாங்கன்னா எல்லா லோன் பேர்ஸையும் நீங்கள் கணக்கு எடுத்துட்டு சொல்லணும் அந்த இடத்துல. சரியா? இது நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. இதை இட்ஸ் ஈஸி தான் உங்களுக்கு. இது நம்ம ஹீட்டிங் எஃபெக்ட்ஸை மட்டும் இப்போ வில் ட்ரை டு ஃபோக்கஸ். ஸோ இஃப் யூ டேக் எனி ஆக்சி ஆசிட்ஸை எடுத்து நம்ம ஹீட் பண்ணுறோம். இந்த 4 ஆசிட் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா? 1 2 3 4. இந்த மாதிரி எந்த ஹாலஜன் எடுத்தாலும் அதில் வரக்கூடிய அந்த 4 ஆசிட்ஸில் எதை எடுத்து ஹீட் பண்ணாலும் நம்மளுக்கு அதோட கரஸ்பாண்டிங் ஆக்சைட்ஸும் ஹீட் பண்ணால் நான் சொன்ன மாதிரி ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் இருந்தால் வாட்டர் வெளில வந்துடும் உனக்கு. சப்போஸ் உனக்கு வாட்டர் வராத மாதிரி இருந்ததுன்னா நம்ம இந்த காம்பவுண்டில் பார்த்தோம் இல்லையா? எதில் பார்த்தோம்? அமோனியம் கார்பனேட்டில் பார்த்தோம். அதில் வந்து வரல அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் த ஸ்டாக்கியோமெட்ரி. இஃப் வாட்டர் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வாட்டர் வரல அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி 2 times த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம், இல்லை 3 times தி காம்பவுண்ட் எடுத்துகிட்டு அதுலேருந்து நம்ம அப்போ போட்டோன்னா உனக்கு அந்த ஸ்டாக்கியோமெட்ரி கரெக்டாக வந்துடும் வாட்டர் மாலிக்யூல். அதை எடுத்துகிட்டு போட்டனாலும் உனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, மறுபடியும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன், நம்ம வந்து பார்த்துட்ருக்கிறது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். சரியா? டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ இப்போ இதில் ஆக்சைட்ஸ்னால் என்னென்ன வரும்? Cl2O. இப்போ அதாவது இது ஆசிட்னுடைய ஆக்சைட்ஸ் நம்ம பார்க்குறோம். Cl2O3, Cl2O5, Cl2O7. ஸோ குளோரினுடைய ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும்? +7 வரும் இல்லையா? +7 வரும். ஸோ இப்போது இந்த ஆக்சைட்ஸில் வந்து நவ் கேன் எனிபடி டெல் மீ த ட்ரெண்ட் ஆஃப் அசிடிக் நேச்சர் ஆஃப் தீஸ் ஆக்சைட்ஸ்? சொல்லு பார்க்கலாம். அசிடிக் நேச்சர் ஆஃப் தீஸ் ஆக்சைட்ஸ் D&F பிளாக்கில் சொல்லி கொடுத்தேன் நான் டெக்னிக். அதே டிப்ஸ் இங்கே ஃபாலோ பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். அசிடிக் நேச்சர் எப்படி இருக்கும்? which will be most acidic? ஆமாம்,
ஆசிட்னா என்ன அர்த்தம்? லூயிஸ் ஆசிட்னு அர்த்தம். லூயிஸ் ஆசிட்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணணும்னு அர்த்தம். எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணணுன்னா என்ன? ரிக்கு பண்ணணும்னு அர்த்தம். எது ரிக்கு பண்ணும்? எதால் ரிக்கு பண்ண முடியும்? எது ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கோ அதில் எல்லா எலக்ட்ரான், இப்போ குளோரின் பார்த்தோன்னா +7 இருக்குது. Cl2O7ல் குளோரின் +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது 7 எலக்ட்ரான்ஸையும் லூஸ் பண்ணிடுச்சின்னு அர்த்தம். 7 எலக்ட்ரான்ஸையும் லூஸ் பண்ணிட்டதுனால அதால் இனிமேல் லூஸ் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? கெயின் தான் பண்ண முடியும். அப்போது ClO2 will undergo only rig. So oxidation state is directly proportional to acidic nature. எழுதிக்கோ. அசிடிட்டின்னு எழுதக்கூடாது. அசிடிட்டின்னா அதோட மீனிங் வேறு. அசிடிக் நேச்சர்னு எழுதிக்கோ. ஸோ greater the oxidation number, greater will be the acidic nature. ஸோ இந்த ஆர்டரில் இருக்கும் acidic nature. சரியா? இது வந்து this applies to any compound, D block, F block, P block எல்லாத்துலேயுமே ஆக்சைட்ஸினுடைய அசிடிக் நேச்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ரீசனோட எழுதிக்கோ. ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் நோட் பண்ணிட்டீங்களா? அதை ஓகே. ஸோ அடுத்தது வந்து சரி, இப்போ ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ HOCl எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. HOCl வாட்டரை எடுக்கவே முடியாது, ஒரே ஒரு H தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நான் சொன்ன மாதிரி ஸ்டாக்கியோமெட்ரிக்காக அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அண்டு ஞாபகம் வச்சுக்கோ, எக்ஸப்ட் ஃபார் ரெடாக்ஸ் ரியாக்ஷன், வேறு எந்த ரியாக்ஷன்லேயுமே சென்ட்ரல் ஆட்டத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு மாறாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெடாக்ஸ் ரியாக்ஷனை தவிர வேறு எந்த டைப் ஆஃப் ரியாக்ஷன்லேயுமே சென்ட்ரல் ஆட்டத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு மாறாது, மாறக்கூடாது. சரியா? அந்த ஞாபகம் வச்சு, அதாவது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எழுதுகிற ப்ராடக்டில் வந்து வரக்கூடிய சென்ட்ரல் ஆட்டத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ரியாக்டண்ட்டில் இருக்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது. டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அந்த ப்ராடக்ட் தப்புன்னு அர்த்தம். ஆஹாவில் ஞாபகம் இருக்கா? ஆஹாவில் என்ன பண்ணோம்? PCl5 போட்டால் என்ன வரும்? ROH + PCl5 போட்டால் இது -5, இது +5. ஸோ அப்போ ப்ராடக்ட்லேயும் வந்து நம்மளுக்கு பாஸ்பரஸுக்கு +5 தான் வரணும். +5 தான் வரணும். +5 வரணுன்னா என்ன போட முடியுங்க? என்ன வரும் அங்கே? POCl3 வரும். -3 -2 வரும். இப்போ இதே PCl3 போட்டால் என்ன வரும்? இது -3, இது +3. உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன் இதை. அப்போ இங்கே என்ன வரும்? பாஸ்பரஸுக்கு 3 வரணும். அப்போது ஆக்சிஜனுக்கு 3 போட்டால் -6, ஹைட்ரஜனுக்கு 3 போட்டால் +3. ஸோ Pக்கு வந்து +3 வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரெடாக்ஸ் ரியாக்ஷனை தவிர, அதாவது ஆக்சிடேஷன், ரெடக்ஷன், டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன், இந்த 3 ரியாக்ஷனை தவிர வேறு எந்த ரியாக்ஷனாக இருந்தாலும் அதில் சென்ட்ரல் ஆட்டத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு மாறாது, மாறக்கூடாது. ஸோ நீ வந்து உனக்கு ஒரு கொஷின் கேட்குறாங்க எக்ஸாமில், which of the following will be the products of the reaction அப்படின்னு. அப்போ நீ அந்த சென்ட்ரல் ஆட்டத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பார்த்தா அது ரெடாக்ஸாக இல்லைன்னா கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எதுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் சேமாக இருக்கோ நீ அதை ஈஸியாக டிக் பண்ணிடலாம். அதுதான் க்ளூ உனக்கு. அதுக்காக தான் இந்த டிப்ஸ் கொடுத்துருக்கிறது உனக்கு. சரியா? ஸோ இது வந்து இப்போ இதை ஹீட் பண்ணால் என்ன வரும்? இப்போ 2 H இருக்கிறதுனால வாட்டர் மாலிகுல் வெளில எடுத்துடலாம். 2 வாட்டர் மாலிகுல் Cl2O வரும். அதுதான் நான் உனக்கு முன்னால் இங்கே இந்த ஈக்குவேஷனில் கொடுத்தேன். ஆக்சைடுன்னு கொடுத்தேன் இல்லையா? இதை பாக்ஸ் போட்டுக்கோ. இதை ஆக்சி ஆசிட்ஸை ஹீட் பண்ணால் ஆக்சைட்ஸும் வாட்டரும் வெளியில் வரும். ஆக்சைட்ஸும் வாட்டரும் வெளியில் வரும். இதுதான் க்ளூ உனக்கு. ஸோ அப்போது
இதிலிருந்து வாட்டரை ரிமூவ் பண்ணால் இது வருது. அப்போது இது ஆசிடு. வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுனால இதுக்கு பேர் என்ன? அன்ஹைட்ரைடு. ஸோ அன்ஹைட்ரைடு ப்ளஸ் வாட்டர் வில் கிவ் யூ ஆசிட். அன்ஹைட்ரைடு ப்ளஸ் வாட்டர் வில் கிவ் யூ ஆசிட். ஆசிட்லேருந்து வாட்டரை ரிமூவ் பண்ணேன்னா அன்ஹைட்ரைடு கிடைக்கும். கொஷின் என்ன கேட்பாங்க நீட்டில்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் தி அன்ஹைட்ரைடு ஃபார் ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இனிமேலுக்கு ஒரு குவிக் எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு. இப்போ HClO2க்கு போட்டு எல்லாத்துக்கும் எழுது பார்க்கலாம். ஐ வில் கிவ் யூ 1 minute டைம். எல்லாத்துக்கும் ப்ராடக்ட் எழுது பார்க்கலாம். வாட்டர் வரலன்னா என்ன பண்ணணும்? பண்ணிக்கணும், அவ்வளோதான். போடு பார்க்கலாம். சிம்பிள். ஸோ 2 போட்டுட்டேன்னா H2O வெளில வந்ததுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? Cl2. 4 ஓவில் 1 O போச்சுன்னா 3 O இருக்கும். என்ன வரும்? 1 O போச்சுன்னா 6 O இருக்குது. 6 ஓவில் 1 O போச்சுன்னா 5 O இருக்கும். ஸோ -10 + 5 -6 + 3 + 5. அப்போ என்ன வரும்? இங்கேயும் H2O ப்ளஸ் 8 O இருக்குது. 1 O போச்சுன்னா Cl2O7 -14 + 7. ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் அசிடிக். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது ஷார்ட்கட்டு இதுதான். புரியுறதா? எழுதிட்டேன்னா சொல்லு. எழுதிட்டியா? ஓகே. ஸோ பாஸ்பரஸுக்கு பார்த்தோன்னா ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +5. LOS பார்த்தோன்னா +3. அந்த LOS HOS எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யாருக்கா ஞாபகம் இருக்கா? LOS HOS லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். லோயஸ்ட் இல்லை, லோயர். சரியா? லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். எப்படி கண்டுபிடிப்பேன் அதில்? யூ டேக் எனி எலமெண்ட். இப்போ நைட்ரஜன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 1s2 2s2 2p3 இருக்கு இல்லையா? ஸோ NP எலக்ட்ரான்ஸ் வந்து LOS. NS + NP சேர்த்து எடுத்துட்டோம்னா HOS. ஸோ நைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா +3 நைட்ரஜன் குரூப் எல்லாத்துக்குமே NPOAS and B. NPOAS and B ஆன்டிமோனி பிஸ்மத். அன்னு வந்து ஆன்டிமோனி, அதை நம்ம SBன்னு போடுவோம். ஸ்டில்பியம் பிஸ்மத். ஸோ நைட்ரஜனில் குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் LOS வந்து +3, HOS வந்து +5 வரும். அண்ட் LOS ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். அதை வேணால் இங்கே எழுதிக்கோங்க, இங்கே இடம் இல்லை, அடுத்த ஸ்லைட்டில் எழுதுகிறேன். LOS ஸ்டெபிலிட்டி இந்த கிளாஸ்லேயும் ஒரு தடவை சொன்னேன், அப்போ ஒரு கன்ஃபியூஷனில் அப்படியே விட்டுறாச்சு அதை. LOS ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ் டவுன் த குரூப்.
HOS stability decreases down the group. ஸோ அப்போ NPOS and B பார்த்தீங்கன்னா NPOS and B. ஓகே, எனிவே நைட்ரஜன் வந்து +3 இருக்குது, +5 இருக்குது, இது வந்து +3 இருக்குது, இது +5 இருக்குது. LOS stability increases down the group. So bismuth +3 is the most stable. Bismuth +3 is the most stable compound. N+3 is the least stable compound. எனிவே நைட்ரஜன் வந்து +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு பண்ணும், ஆனால் பென்டாவேலண்ட் கிடையாது. சரியா? டோன்ட் கன்ஃபியூஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வித் வேலன்சி. Nitrogen is not pentavalent. Why it is not pentavalent? பென்டாவேலண்ட்னா அது வந்து என்ன பண்ணணும், 5 ஆட்டம் கூட பைண்ட் ஆகணும். நைட்ரஜன் வந்து 5 ஆட்டம் கூட பைண்ட் ஆகணும். ABCD இல்லை சப்போஸ் குளோரினே எடுத்துக்கோயேன், குளோரின் இந்த மாதிரி எடுத்துக்கிறது அப்படின்னா 5 ஆட்டமுக்கு 5 எலக்ட்ரானை அதை கொடுக்கணும். அண்ட் இது கொடுக்குற எலக்ட்ரானையும் இது வாங்கிக்கணும். நைட்ரஜனுக்கு எப்படி வச்சுக்கோ அந்த இடத்துல அது 1s2 2s2 2p3. அதோட வேலன்ஸ் ஷெல்லு பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்குது, 1 2 3. இப்போது இந்த 5 குளோரின் கொடுக்குற 5 எலக்ட்ரானை இது எங்கே வச்சுக்கோம், 3 இங்கே வச்சுக்கோம், மிச்சம் 2 எங்கே வச்சுக்கோம். என்ன கேட்குறேன்னு புரியுறதா? ஹலோ, 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 நான் பேசுகிறது கேட்குறதா? இல்லை, யாரும் ஒன்றும் பதிலே சொல்லலையே. நான் கேட்டது புரிஞ்சுதா இல்லை தெரியலையா? ஓகே, ஸோ ப்ளஸ் பாஸ்பரஸ் வந்து +5 +3 இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 +4 இது ரெண்டும் வந்ததுன்னு சொன்னால் நடுவில் இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ஏதாவது காம்பவுண்டு வந்தால் அது டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் பண்ணும். இந்த ரூல் எல்லா காம்பவுண்டுக்குமே அப்ளை ஆகும். ஹையஸ்ட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறது வந்து ரிக் மட்டும்தான் பண்ணும், லோயஸ்ட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறது ஆயில் பண்ணும், நடுவில் இருக்கிறது ரெண்டுமே பண்ணும். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த இடத்துல. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நான் முன்னால் கொடுத்த அந்த டிப்ஸ் வச்சுட்டு இதோட ப்ராடக்ட்ஸ் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை ஹீட் பண்ணால் என்ன வரும், வாட்டர் மாலிகுலை வெளில எடுத்தேன்னா H2O வெளில போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும், உனக்கு ஒரு H இருக்கும், ஒரு P இருக்கும். ஸோ இந்த மாதிரி வராது, HPன்னு ஒரு காம்பவுண்டு கிடையாது. ஸோ இது வேலைக்காகாது, ட்ரிக்ஸ் இப்படி போட்டால் வராது. அப்போது -4 +3 என்ன வரும், +1 லோயஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது இல்லையா. லோயஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால என்ன பண்ணும் இது, திஸ் வில் ட்ரை டு அண்டர்கோ டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன். ஸோ டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் எப்பப்பெல்லாம் நடக்கும் அப்படின்றதுக்கான க்ளூ தான் இது. டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன்னா ரெண்டு வரணும் உனக்கு இல்லையா. என்ன வரலாம், ஒரு ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஒரு லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ pH3 இருக்குது. pH3யில் பாஸ்பரஸ்க்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு வரும்,
மைனஸா ப்ளஸ்ஸா? ஹைட்ரஜனுக்கு தானே ப்ளஸ் வரணும், சரியா? ஹைட்ரஜன் எதுக்கு வரும் வேறு யாருக்காவது தெரியுமா? எனிபடி எல்ஸ்? அமோனியாவில் என்ன வரும்? அமோனியாவில் நைட்ரஜனுக்கு வந்து என்ன வரும்? நைட்ரஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் இல்லையா? இது ஒரு வேரியேஷன், இது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஹைட்ரைட்ஸ். ஹைட்ரைட்ஸ்னால் என்ன? NH3 PH3 NPOS NB. இது எல்லாமே ஹைட்ரைடு. ஹைட்ரைடினுடைய ஃபார்முலா என்ன? H-. அப்போது எல்லாத்துக்கும் ஹைட்ரஜனுக்கு வந்து மைனஸ் வரணும், -3 வரணும் எல்லாத்துலேயுமே. ஸோ மெட்டலில் வந்து -3 + 3 வந்துடும், சரியா? நான் மெட்டலில் வந்து வராது. ஸோ பாஸ்பரஸ்க்கு வந்து இதெல்லாம் வந்து இது ஒரு எக்ஸப்ஷன். இது இப்போ வாட்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, வாட்டரில் இதுக்கு -2 இதுக்கு +2 போடுறோம். வாட்டர் இஸ் அ ஹைட்ரைட் ஆஃப் ஆக்சிஜனா, ஆக்சைடு ஆஃப் ஹைட்ரஜனா? இது நீட் கொஸ்டின். இது ஹைட்ரைட் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சைடு ஆஃப் ஹைட்ரஜன். எது கரெக்டாக வரும்? எப்படி சொல்லுவோம் அதை? எப்படி கண்டுபிடிப்போம் அதை? இப்போ NaClன்னு சொன்னால் இது நம்ம பேர் எப்படி சொல்லுவோம்? குளோரோ சோடியம்னு சொல்லுவோமா? அதை சோடியம் குளோரைடுன்னு தானே சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்டு தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், அப்புறம் தான் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டு நம்ம சொல்லணும். அதான் க்ளூ உனக்கு, சரியா? எந்த காம்பவுண்டு பேர் வைக்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்லேயும் ஞாபகம் இருக்கு இல்லையா? K4FeCl6னால் நம்ம என்ன சொல்கிறோம்? பொட்டாசியம் ஹெக்ஸாசயனோ ஃபெரேட் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ கேட்டயான் லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் வில் பி முதல்ல வரும், மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் வந்து பின்னால் வரும். ஸோ இப்போ இதில் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எது? ஆக்சிஜன். அது பின்னால் வரணும், அதாவது ஆக்சைடுன்னு வரணும். ஓகே, ரொம்ப போர் அடிக்குதா? அப்படியா? ஓகே. இல்லை, போர் அடிக்குதான்னு கேட்டேன். நிறைய பேர் வந்து யாருமே ரெஸ்பாண்டே பண்ணல முன்னால் கேட்ட கேள்விக்கும், அப்புறமாவும் யாரும் ரெஸ்பாண்டே பண்ணல. அதனால் போர் அடிக்குதான்னு தான் கேட்டேன், வேறு எதுவும் கேட்கல நான். அப்படியா? மற்றவங்களுக்கெல்லாம் சரியாக கேட்குதா? எஸ், மற்றவங்களுக்கெல்லாம் கிளியராக கேட்குதா? கேட்குதா? எஸ். ஹர்ஷிதா, சிவானி, வேறு எல்லோரும் கேட்குதா? இல்லைம்மா, அது வேறு, அது முக்கியம் இல்லை நம்மளுக்கு. எந்த நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? நான் பேசுகிறது உனக்கு கேட்கலன்னா என் இன்டர்நெட்டு நல்லா இருந்தால் என்ன, மோசமாக இருந்தால் என்ன? உனக்கு கேட்கணும் இல்லை? அதுதான் முக்கியம். அதனால் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத. அதர்வைஸ் வி வில் ட்ரை டு சால்வ் தி ப்ராப்ளம். ஏன்னா இது உங்களுக்கு கேட்கணுன்றதுக்காக தான் நானும் வேறு செட்டப்லாம் மாற்றி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஸ்பீடு வேறு மாதிரி இருக்கிறதுனால ஐ எம் ட்ரைங் டு மேக் இட் மோர் ஈஸியர். Okay, so then we will go to sulfur. So sulfurல வந்து
now when you heat sulfuric acid heat பண்ணும் சொல்லு பார்க்கலாம் ஜாஸ்பர் என்ன ப்ராடக்ட் வரும் சொல்லு பார்க்கலாம் சல்ஃபர் வந்து இதை ஹீட் பண்ணால் என்ன ப்ராடக்ட் வரும் கண்டென்சேஷன் ப்ளஸ் ஹைட்ரேஷன் ஆமாம் H2O எடுத்துனா மிச்சம் என்ன இருக்கும் SO3 இருக்கும் SO3 இருக்கும் சப்போஸ் இதை 2 டைம்ஸ் எடுத்துட்டேன்னா என்ன வரும் 2 டைம்ஸ் எடுத்துட்டேன்னா H4S2O8 வரும் அதிலிருந்து வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணேன்னா H2S2O7 வரும் H2S2O7 வரும் ஸோ இந்த ஸ்டெப்பில் பார்த்தோன்னா we call this step as condensation ரெண்டு மாலிக்யூல் கண்டென்ஸ் ஆகும்போது we call this as condensation and இதில் வந்து டீஹைட்ரேஷன் நடக்கும் ஸோ this is dehydration ஸோ ஒரு மாலிக்யூல் எடுத்து பண்ணால் இந்த மாதிரி வரும் ரெண்டு மாலிக்யூல் எடுத்து பண்ணால் இந்த மாதிரி வரும் சரியா இப்போ கூகுளில் போயிட்டு இந்த காம்பவுண்டு டைப் பண்ணி இதோட பேர் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது H2S2O7 ஓட பேர் என்ன டைசல்ஃபியூரிக் நோட்டில் எழுதிக்கோங்க அது என்ன பேருன்றத இதோட ஸ்ட்ரக்சர் யாருக்காவது போட தெரியுமா ஞாபகம் இருக்கா சென்ட்ரல் ஆட்டமை சுற்றி 4 பாண்டு இல்லையா சென்ட்ரல் ஆட்டம் சுற்றி 4 பாண்டு அது எப்படி கண்டுபிடிப்பேன் -14 +2 +12 +6 சல்ஃபருடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ 6 அப்போது ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருந்தால் என்ன பாண்டு வரும் XOX பாண்டு வரும் இந்த டிப்ஸ் கொடுத்துருந்தேன் எழுதியிருக்கீங்களா ஞாபகம் இருக்காது கிரேட்டர் தேன் இருந்தால் என்ன வரும் பெராக்சி பாண்டு வரும் ஓகே இப்போ CrO5லாம் இருக்கு இல்லையா -10 +10 அதே மாதிரி பர்சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO5 -10 +2 +8 இதிலெல்லாம் என்ன வரும் பெராக்சி பாண்டு வரும் அப்போ லெஸ் தேன் இருந்தால் என்ன வரும் XX பாண்டு வந்துடும் சென்ட்ரல் ஆட்டம் ரெண்டுமே ஜாயின் ஆகிடும் அந்த இடத்துல ஓகே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதை எழுதிக்கோங்க இது தெரியலன்னா ஏற்கனவே எழுதலைன்னா எழுதிக்கோங்க ஏற்கனவே எழுதிருந்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் என்ன வரும் 7 O இருக்கு இல்லையா 1 1 2 2 3 3 7 சல்ஃபருக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 இருக்கிறதுனால சல்ஃபரை சுற்றி 6 பாண்டு இருக்கணும் ஸோ நீங்கள் 2 ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜன் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது 6 பாண்டுக்கு 5 6 5 6 அப்படி போட்டுக்கணும் அவ்வளோதான் இப்போ நீ இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் லோன் பேர் எவ்வளோ சொல்லு பார்க்கலாம் வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் டைசல்ஃபியூரிக் ஆசிட் நீட் கொஷின் இதெல்லாம் கவுண்ட் பண்ணி சொல்லு எல்லா ஆட்டமுக்கும் பார்க்கணும் ஆக்சிஜன் மட்டும் கிடையாது எல்லாத்துக்கும் பார்க்கணும் சல்ஃபருக்கும் பார்க்கணும் எல்லா ஆட்டமுக்கும் பார்க்கணும் எது எதுக்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணணும் ஸோ ஆக்சிஜன் மட்டும் எடுத்துட்டேன்னா 1 இது லோன் பேர் போடலையா அதில் 2 மாலிக்யூல் எடுத்தால் என்ன வரும் அதில் போடு இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன பாரு கூகுளில் டைசல்ஃபியூரஸ் ஆசிடா பைரோலாம் எதுவும் வரலையா அதில்
பேர் எழுதிக்கோ, ஸ்ட்ரக்சர் எழுதிக்கோ. இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் போட்டு பார்க்கலாம். How do you draw the structure? H2S2O5. எப்படி கண்டுபிடிப்ப ஸ்ட்ரக்சரை? -10 +2 +8 இல்லையா? அப்போ +4 வரும் சல்ஃபருக்கு. ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் லெஸ் தென் வேலன்ஸ் எலக்ட்ரான் இல்லையா? வேலன்ஸ் எலக்ட்ரான் 6, ஆக்சிடேஷன் ஸ்டேட் 4. அதனால் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருந்தால் என்ன வரும்னு சொல்லியிருந்தேன்? கம்மியாக இருந்தால் என்ன வரும்? XX பாண்டு வரும். ஸோ சென்ட்ரல் ஆட்டம் 2 இருக்குது, 2 போட்டுக்கணும். 4 பாண்டு போட்டுக்கணும். 1 2 3 4 1 2 3 4 5 O இருக்குது. 1 1 2 2. அப்போது இன்னொரு O எங்கே போடுவேன்? H இங்கே போட்டுக்கலாம், H இங்கே போட்டுக்கலாம். எப்படி வரும் பாரு, ஸ்ட்ரக்சர் எப்படி வரும் பாரு. அது எழுதிக்கோ. OS is equal to valence electron அப்படின்னா XOX. OS greater than valence electronனா OOX. OS less than valence electronனா XX. இப்படி வந்துடும், ஸ்ட்ரைட்டாக பாண்டு வந்துடும். இப்படி இன்னொரு O எங்கே வரும்? அப்படி பார்க்கக்கூடாது. நான் இங்கே கொடுத்துருக்க மாதிரி இந்த ரூல் தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அதுவும் உனக்கு கொஷினாக கேட்பாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் கண்டெய்ன் அ டைசல்ஃபைட் லிங்கேஜ் அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. இந்த மாதிரி 4 ஆசிட் கொடுப்பாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் கண்டெய்ன் அ SOS லிங்கேஜ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் கண்டெய்ன் அ பெராக்சி லிங்கேஜ், அந்த மாதிரி கேட்பாங்க கொஷின். நீட்டு கொஷின் இதெல்லாம், ஜேஇயில் வராது, நீட்டு கொஷின் இதெல்லாம். எப்படி கண்டுபிடிப்பேன்? இந்த மாதிரி போட்டு தான் கண்டுபிடிக்கணும். சரியா? இது உனக்கு ஹோம்ஒர்க். அதாவது என்ன ஹோம்ஒர்க்கு? ஸ்ட்ரக்சர் ஆஃப் H2S2O5ஓட எப்படி வரும்ன்றது ஹோம்ஒர்க்கு. H3PO2 முன்னால் போட்டு ஞாபகம் இருக்கான்னு பார்க்குறேன். இதை ஹீட் பண்ணால் என்ன வரும்? ஹீட் பண்ணால் என்ன வரும்? டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ஆகும். ஏன்னா இதில் நீ வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணேன்னு வச்சுக்கோ, நான் முன்னால் சொன்ன மாதிரி இங்கே HP அப்படியே இருக்கும். ஏன்னா அப்போ நிறைய பேருக்கு வாய்ஸ் கேட்கல, இன்டர்நெட் வரலன்னா பிரியங்கா சொன்னதுனால இதை திருப்பி ரிப்பீட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ஆகும். ஆமாம், pH3 தான் நான் கேட்டேன் பாஸ்பரஸ்க்கு என்ன இது வரும்னு, ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும்னு. -3 +3. ஸோ P +1லேருந்து -3க்கு போகும், P +1லேருந்து +3 +5க்கு போகும். இது வந்து +1 to -3 வந்து என்னது? ஆயிலா ரிக்கா? +1 to +5 வந்து இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் ஆயில், இது டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் ரிக். தேர்ஃபோர் கொஷின் இப்படி கூட வரும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் அண்டர்கோ டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோ, கொஷின் ஒரே கான்செப்ட் ஒன்று தான். என்னது? ஹீட்டிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சி ஆசிட்ஸ் தான் கான்செப்ட்டு. அதுலேருந்து கொஷின் எப்படி எப்படிலாம் வருதுன்னு பாரு. மறுபடியும் ஒரு தடவை ரீகேப் கொடுக்குறவங்களுக்கு, ஹீட்டிங் எஃபெக்ட்ஸில் வந்து ஆக்சி ஆசிட்ஸை ஹீட் பண்ணால் ஆக்சைட்ஸ் அண்ட் வாட்டர் வெளில வரும். ஆக்சைடினுடைய அசிடிக் நேச்சரை நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வச்சு கண்டுபிடிப்போம். இது ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் கொஷின். அரேஞ்ச் த ஃபாலோயிங் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அசிடிக் கேரக்டர்ன்றது இந்த மாதிரி ஒரு கொஷின் வரும். அதுலேயே விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் அசிடிக்னு வரும். இது நம்ம ஏற்கனவே D&F பிளாக்ல நிறைய பார்த்துட்டோம். அது ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் கொஷின் வரும். ரெண்டாவது டைப் ஆஃப் கொஷின் என்ன? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் தி அன்ஹைட்ரைடு. இதை ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இடத்துல. அடுத்த கொஷின் வந்து இதுலேருந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த அன்ஹைட்ரைட் ஆஃப் ஏதாவது ஒரு ஆசிட் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அப்போது அதுலேருந்து நம்ம அன்ஹைட்ரேட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். என்ன ஆசிடு அதில், அதாவது எப்படி கண்டுபிடிப்போம் அதை? அன்ஹைட்ரேட்லேருந்து எப்படி கண்டுபிடிப்போம் ஆசிடை? இப்போ நான் உனக்கு ஒரு அன்ஹைட்ரேட் கொடுக்குறேன், அதுலேருந்து ஆசிட் எப்படி கண்டுபிடிப்பேன்? இப்போ now this is the anhydride. This is the anhydride. What is the acid? This is the anhydride. What is the acid?
This is the unhydrated. See, unhydrated கொடுத்தாங்கன்னா சிம்பிள். unhydrated கொடுத்தாங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். unhydrated ப்ளஸ் வாட்டர் will give you acid, அவ்வளோதான். ஆமாம், சல்ஃபியூரஸ் ஆசிட் வரும் இது. ஆமாம், இதுக்கு போட்டேன்னா H2SO4 வரும் ஆசிடு. நல்லா பார்த்துக்கோ. இதில் வாட்டர் போட்டால் என்ன வரும்? கார்போனிக் ஆசிடு வரும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இது, ரொம்ப சிம்பிள் தான் இது. ஓகே, இப்போது எனக்கு வந்து அசிடிக் ஆசிட் வேணும். நம்ம என்ன அன்ஹைட்ரேட் எடுத்துக்கணும்? வாட் இஸ் தி அன்ஹைட்ரேட்? இது C2H4O2. இதிலிருந்து வாட்டரை ரிமூவ் பண்ணேன்னா H2O போச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? C2H2O இருக்கும். இதை வச்சுட்டு என்ன காம்பவுண்ட் வரும் உனக்கு? அதான் சொன்னது, ஸ்டாக்கியோமெட்ரி வரலன்னா என்ன பண்ணணும்? ஸ்டாக்கியோமெட்ரி, சேஞ்ச் ஸ்டாக்கியோமெட்ரின்னு சொன்னேன் இல்லையா, அதுதான். யூ ஷுட் சேஞ்ச் ஸ்டாக்கியோமெட்ரி. அப்போ 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் எடுத்துட்டோம்னா CH3 COOH CH3 COOH. அப்போது வாட்டர் மாலிக்யூல் இப்படி வெளில போயிடும். வெளில போயிடுச்சுன்னா இந்த மாதிரி வரும். CH3 C டபுள் பாண்ட் O O C டபுள் பாண்ட் O CH3. இதுதான் அசிட்டிக் அன்ஹைட்ரேட். ஸோ 2 மாலிக்யூல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். கால்சியம் டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் ஞாபகம் இருக்கா? ட்ரை டிஸ்டிலேஷன் ஆஃப் கால்சியம் சால்ட்ஸ் நம்ம போட்டோம். நம்ம காக்காவில் போட்டது அது. ட்ரை டிஸ்டிலேஷன் ஆஃப் கால்சியம் சால்ட்ஸில் இந்த மாதிரி பண்ணும்போது கால்சியம் கார்பனேட் வெளில வந்துடும். இப்போ இதில் கால்சியம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் கால்சியம் கார்பனேட் வெளியில் வந்துடும். CaCO3 வெளில வந்துடும். மிச்சம் இருக்கிறது காம்பவுண்டாக உனக்கு அங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ ஆர்கானிக்கில் வரும்போது அன்ஹைட்ரேடு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி 2 மாலிக்யூல் எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்ஆர்கானிக்கில் வந்தும் பண்ணலாம். இப்போது எனக்கு வந்து NO2 போட்டால் என்ன ஆசிட் வரும்? போட்டு பாரு. வாட்டர் போட்டால் என்ன வரும்? H2NO3 வரும். நைட்ரிக் ஆசிட் அது. அது நைட்ரிக் ஆசிடா? அவசரப்படக்கூடாது. வாட்டர் காம்பவுண்டு சரியாக வரலன்னா என்ன பண்ணணும்னு சொன்னேன்? ஸ்டாக்கியோமெட்ரி பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸ்டாக்கியோமெட்ரினா என்ன பண்ணுவேன்? அப்போது ஸ்டாக்கியோமெட்ரி தான் க்ளூ நான் உனக்கு கொடுத்துட்டேன். ஸ்டாக்கியோமெட்ரி மாற்றினேன்னா அவனுக்கு கரெக்டாக வந்துடும். ஸ்டாக்கியோமெட்ரி மாற்றி போட்டு பார்க்கலாம். இங்கே ஸ்டாக்கியோமெட்ரியில் வந்து இப்போது நம்மளுக்கு தேவையான ஆசிடில் எது ஜாஸ்தியாக இருக்குது? நைட்ரிக் ஆசிட் வந்து HNO3. ஆனால் இங்கே நம்மளுக்கு வந்துருக்கிறது H2NO3. ஹெச் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ வாட்டரை நீ இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஏற்கனவே ஹெச் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா? அப்போ நீ மறுபடியும் வாட்டர் ஸ்டாக்கியோமெட்ரி இன்க்ரீஸ் பண்ணனா ஆன்சர் வராது. அப்போ என்ன பண்ணணும்? இதோட ஸ்டாக்கியோமெட்ரி இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ என்ன வரும்? H2N2O5 வரும். இது நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? HNO3 + HNO2 2 மாதிரியாக எழுதலாம். இதை எழுதிக்கோ. திஸ் இஸ் ஃபார் 2 ஆசிட்ஸ். எது? நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து இட் இஸ் ஃபார் 2 ஆசிட்ஸ். இட் இஸ் த அன்ஹைட்ரேட் ஆஃப் 2 ஆசிட்ஸ். ஸோ ஸ்டாக்கியோமெட்ரி வேரியேஷன்ஸை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், எந்த காம்பவுண்டாக இருந்தாலும்.
மோஸ்ட்லி எல்லா காம்பவுண்டும் படிச்சிடுவோம். நீங்கள் அந்த காம்பவுண்ட் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். அண்டு அதை கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். எழுதிட்டியா? ஓகே. Now I will give you some more disproportionation. இப்போது H2O2 இது டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன்னா என்ன? ஒரு ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரணும், ஒரு லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரணும், அவ்வளோதான். இப்போ இங்கே என்ன வரும்? இதுக்கு பெராக்சைடில் வந்து ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும்? this is +2, this is -2, this is +1 -1. பெராக்சைடில் வந்து -1 வரும். ஸோ -1 வந்தால் ஒன்று குறையணும், -2க்கு போகும். இன்னொன்று half O2 0 வரும். half O2 ஸ்டாக்கியோமெட்ரிக்காக அதை பேலன்ஸ் பண்ணிவிட்டு இல்லை 2 டைம்ஸ் போட்டுக்கலாம். நீ இதை எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இதுக்கு பேர் என்ன? half O2ன்றது நேசன்ட் ஆக்சிஜன். இது திஸ் இஸ் கால்ட் அஸ் நேசன்ட் ஆக்சிஜன். திஸ் இஸ் a வெரி குட் ப்ளீச்சிங் ஏஜென்ட். அதனால தான் H2O2 போட்டு நல்லா ப்ளீச் பண்ணிவிடும். இப்போ நம்ம ட்ரை கிளீனர்ஸ் கடையிலலாம் கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி பட்டு போட வேலை, இந்த மாதிரி ரொம்ப இந்த மெட்டீரியல்ஸ்லாம் கரைப்பட்டுடுச்சுன்னா அதை வாஷ் பண்ணுறதுக்கு 2 இது யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு, இது வந்து ரொம்ப ப்ளீச் பண்ணிடும், கலரே போயிடும் இதில். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது இன்னொன்று என்ன ஐட்டம் யூஸ் பண்ணுவாங்கன்னு? எதை வச்சு க்ளீன் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? ஏதோ ஆயில் கரை. இப்போ கல்யாணத்துக்கெலாம் போகிறாங்க, ரிசப்ஷன்லாம் போகும்போது பட்டு புடவை அந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லி ட்ரெஸ்ஸில் வந்து ஆயில் க்ரீஸி சப்ஸ்டன்ஸ்லாம் வந்துருச்சுன்னு சொன்னால் ஏவியேஷன் பெட்ரோல் யூஸ் பண்ணுவாங்க. ஏவியேஷன் பெட்ரோல்ன்றது வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். அது ஹைலி வெரி குட் சால்வெண்ட் அது. ஸோ அதில் நீ என்ன ஆயில் இருந்தாலும், என்ன ஆயில் கரை இருந்தாலும் அந்த ஏவியேஷன் பெட்ரோல் போட்டால் அது அப்படியே அது ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுவாங்க. அது ஏன்னா அது சம்டைம்ஸ் அந்த டையை கூட அதை டிசால்வ் பண்ணிவிடும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலாக அதை பார்த்து பண்ணுவாங்க. ஸோ பெராக்சைடு இஸ் a வெரி குட் ப்ளீச்சிங் ஏஜென்ட். அது போட்டோம்னா இந்த மாதிரி வரும். CuCl2ல் என்ன வரும்? ஞாபகம் இருக்கா? இந்த ரியாக்ஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் D&F பிளாக்கில். -2 +2 +1. காப்பர் வந்து +1ல் இருக்குது. +1ல் இருந்தால் என்ன வரணும்? +2க்கு போகணும், 0 ஒன்று வரணும், அவ்வளோதான் டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன். ஸோ அக்வஸ் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா +1 இஸ் அன்ஸ்டேபிள். aqueous solution of cuprous oxide is unstable because it undergoes disproportionation to form cupric and copper. ஓகே. இப்போ இதுவே வந்து நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பார்த்தோன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் இருக்குது, இந்த மாதிரி. சப்போஸ் 2 ஃப்ரீ ரேடிக்கல் இப்படி சேர்றதுன்னா 2 நான் கொடுத்துருக்குறேன், ஆக்சுவலாக 1 தான் ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. இது வந்து இஃப் இட் அண்டர்கோஸ் டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் அப்படின்னா என்ன? ஒன்றுத்தில் லூஸ் பண்ணணும், ஒன்றுத்தில் கெயின் பண்ணணும். அதாவது இங்கே ஹைட்ரஜன் இருக்குதுன்னு வச்சுக்கோ. இங்கே ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா ஒன்றுத்தில் வந்து இஃப் இட் லூசஸ் ஒரு ஹைட்ரஜன் ஃப்ரீ ரேடிக்கல் லூஸ் பண்ணால் இன்னொரு ஹைட்ரஜன் சப்போஸ் இங்கே இருக்குது இல்லையா? இப்போ இந்த பாண்டு வந்து இந்த மாதிரி உடஞ்சதுன்னு சொன்னால் இதுக்கு ஒரு எலக்ட்ரான், இதுக்கு ஒரு எலக்ட்ரான் வந்துடும், ஒரு H டாட் வெளில போயிடும். அப்போ இந்த இடத்துல இந்த 2 எலக்ட்ரான் இதுக்குள்ளே வந்துடுச்சுன்னு சொன்னால் C டபுள் பாண்டு C வந்துடும். ஸோ ஒரு மாலிக்யூல் வந்து இட் வில் டொனேட், அனதர் மாலிக்யூல் வில் அக்செப்ட். ஸோ டொனேட் பண்ணுறதுல வந்து H+ இது கொடுத்தா H டாட் ஒன்று இன்னொன்று வாங்கிக்கும். வாங்கிட்டதுன்னு சொன்னால் C டபுள் பாண்ட் C வந்துடும், 3 ஹைட்ரஜன் வந்துடும் இங்கே. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல் இந்த மாதிரி உனக்கு வரும். ஓகே, நோட் பண்ணிட்டியா?
ஓகே. ஸோ இது வந்து இந்த மாதிரி வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹைட்ராலிசிஸ். முதல்ல பார்த்தது ஹீட்டிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சி ஆசிட்ஸு. அடுத்தது வந்து ஹைட்ராலிசிஸ். ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷனில் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்றதுக்கு இதில் 2 டிப்ஸ். என்னென்ன டிப்ஸ் அப்படின்னா, சென்ட்ரல் ஆட்டமுக்கு வந்து டெல் ப்ளஸ் இருக்கணும், பாசிட்டிவ் சார்ஜ் வரணும் ஹைட்ராலிசிஸ் நடக்கணும்னா. ஓகே, இது ஒரு க்ளூ. இன்னொன்று வந்து எந்த எலமெண்ட் வந்து ஹைட்ராலிசிஸ் அண்டர்கோ பண்ணுதோ, தட் இஸ் எலமெண்ட் கெட்டிங் அட்டாக்டு by water, should have empty orbital. இந்த பாக்னாஃப் நேவை தவிர மிச்சம் இருக்கிற கீழே எலமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பி பிளாக்கில் எம்டி டி ஆர்பிட்டல்னு கூட நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட் எலமெண்ட் இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு பி ஆர்பிட்டல் இருக்கணும், மற்றதுக்கெல்லாம் டி ஆர்பிட்டல் தான் உனக்கு எம்டியாக இருக்கும், மற்றதெல்லாம் ஃபில்லாக இருக்கும் உனக்கு. அதாவது பீரியட் 4, 5, 4th பீரியட், 5th பீரியட், 6th பீரியட்லலாம் இதுவாக இருக்கும் உனக்கு. ஸோ என்ன ஹைட்ராலிசிஸ்க்கு என்ன கண்டிஷன்? சென்ட்ரல் ஆட்டமுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வர மாதிரி இருக்கணும். That is, it should be less electronegative than the surrounding atoms, and element getting attacked by the water. அப்போ அந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது அதுக்கு எம்டி ஆர்பிட்டல் இருக்கணும், அப்போ தான் வாட்டரை வந்து அதை அட்டாக் பண்ண முடியும். இது ரெண்டும் இல்லைன்னா ஹைட்ராலிசிஸ் நடக்காது. நார்மலாக நம்ம ஹைட்ராலிசிஸில் ப்ராடக்ட் என்ன வரும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CH3Br இருக்குது. இப்போ இதில் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இது OH மைனஸ், இது ப்ளஸ்ன்னு போடுறோம். அப்போ இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ன்னு போடுவோம். அப்போ என்ன வரும்? CH3OH ப்ளஸ் HBrன்னு போடுறோம். இது இந்த மாதிரி இவ்வளோ ஈஸியாக நடக்காது இந்த ரியாக்ஷன் இது. ஏன்னா ஆர்கானிக் ரியாக்ஷனுக்கு வந்து we need to add some aqueous OH அந்த மாதிரி தான் போட்டு பண்ணுவோம் இது. அதனால் இது ஒன்று புரியணுன்றதுக்காக சொன்னோம். ஹைட்ராலிசிஸ்னால் பை ஆடிங் வாட்டர்னால் H ப்ளஸ் OH மைனஸ் இந்த மாதிரி போட்டு பண்ணுவோம். ஸோ இதுதான் ஹைட்ராலிசிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் ஜென்ரலாக. ஸோ அப்போ சென்ட்ரல் ஆட்டமுக்கு வந்து எப்படி வரும்? இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ட்ரைஹாலைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் NX3, அதாவது NF3, NCl3, NBr3. ஸோ இந்த மாதிரி NF3 இது எல்லாத்துக்குமே ஹைப்ரிடைசேஷன் என்ன வரும்? sp3 வரும் இல்லையா? 3 சிக்மா பாண்டு, ஒரு லோன் பேர் வரும். 3 சிக்மா பாண்டு, ஒரு லோன் பேர் வரும். டெட்ராஹீட்ரல். பட் ஆனால் ஷேப்பு வந்து பிரமிடல் ஷேப்பு வரும் இல்லையா? லோன் பேர் ஒன்று வந்துடுறதுனால lone pair will not contribute to the shape of the molecule, therefore it will form a pyramidal shape. Okay, இப்போ இதில் நம்ம வாட்டர் போட்டால் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? சென்ட்ரல் ஆட்டம் ஷுட் ஹேவ் டெல் ப்ளஸ். இப்போ ஃப்ளோரின் வந்து டெல் மைனஸ் வரும், இதுக்கு டெல் ப்ளஸ் வரும். நைட்ரஜன் இஸ் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ்ன்றதுனால அதுக்கு டெல் ப்ளஸ் வரும். ரெண்டாவது கண்டிஷன் என்ன? இட் ஷுட் ஹேவ் எம்டி ஆர்பிட்டல்ஸ் டு அக்காமடேட் இந்த இடத்துல. ஸோ இங்கே பார்த்தோன்னா நைட்ரஜனில் எம்டி ஆர்பிட்டலே இல்லை, எல்லாமே ஃபில்டாக இருக்குது. எல்லா ஆர்பிட்டலும் ஃபில்டாக இருக்குது. ஃப்ளோரின் கொடுத்த ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு நைட்ரஜனில் இருக்கிற எல்லா ஆர்பிட்டல்ஸும் ஃபில்டாக இருக்குது. ஸோ தெர் இஸ் நோ எம்டி ஆர்பிட்டல். அப்போ என்ன வரும்? தெர் இஸ் நோ ரியாக்ஷன். அதே மாதிரி NCl3ல பார்த்தீங்கன்னா அகெயின் இது கொஞ்சம் ட்ரிக்கியான காம்பவுண்ட் இது இல்லையா? நைட்ரஜன் அண்ட் குளோரின் பார்த்தீங்கன்னா பாலிங் ஸ்கேலில் வந்து தே வில் பி ஆல்மோஸ்ட் சேம் வேல்யூவாக இருக்கும். உனக்கு முலிக்கன் ஸ்கேலில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலாக நம்ம இப்படி போட்டுக்கலாம் அதை. ஸோ
எஸ் பிரியங்கா, என்சிஎல் பாண்டு இதில் கோவலண்ட்டாக இருக்குமா, கோவலண்ட் இல்லை போலாராக இருக்குமா நான் போலாராக இருக்குமா சொல்லு பார்க்கலாம். என்சிஎல் 3ல் என்சிஎல் பாண்டு வந்து போலாராக இருக்குமா நான் போலாராக இருக்குமா? அது கொஞ்சம் லோக்கலாக கேட்கணுன்னா அயனிக்காக இருக்குமா கோவலண்ட்டாக இருக்குமா? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு, இட் வில் பி நான் போலார் இல்லையா. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்பவே நெக்லிஜிபிளாக இருக்கிறதுனால இட் வில் பி நான் போலார். அப்படின்னா மோர் கோவலண்ட் நேச்சராக இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நவ் வென் யூ ஆட் வாட்டர், when you add water, இப்போ இந்த இடத்துல மறுபடியும் வந்து நைட்ரஜன் கிட்டக்க எம்டி ஆர்பிட்டல் கிடையாது. அப்படி பார்த்தா எந்த ஹாலஜனுமே வந்து அட்டாக் ஆகாது. ஆனால் குளோரின் கிட்டக்க எம்டி ஆர்பிட்டல் இருக்குது. சரியா, நான் என்ன சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல, எலமெண்ட் கெட்டிங் அட்டாக்டு பை வாட்டர் ஷுட் ஹேவ் எம்டி ஆர்பிட்டல் தான் சொல்லியிருக்கேன், சென்ட்ரல் ஆட்டம்னு சொல்லலை. புரியுறதா? NF3ல் வந்து நைட்ரஜன் கிட்டேயும் எம்டி ஆர்பிட்டல் கிடையாது, ஃப்ளோரின் கிட்டேயும் எம்டி ஆர்பிட்டல் கிடையாது. அதனால் இது ரெண்டுமே அட்டாக் ஆகாது வாட்டர்னால். ஆனால் NCl3ல் பார்த்தோன்னா குளோரின் கிட்டக்க டி ஆர்பிட்டல் இருக்குது. அப்போது அதுதான் அட்டாக் ஆகும் வாட்டர்னால். அதுதான் அட்டாக் ஆகும். ஸோ அப்போ என்ன வரும், NCl3 ஓகே. ஸோ NCl3 இப்படி உனக்கு புரியணுன்ற மாதிரி இப்படி வேணால் 3 எழுதிக்கலாம். NCl3 ஒரு லோன் பேர் இப்படி வச்சுக்கோ. அப்போது வாட்டர் மாலிக்யூல் போடுறோம் அப்படின்னா H2O 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 போட்டோன்னா என்ன ஆகும், HOCl வெளில வரும். HOCl வெளில வரும். அப்போது ஒவ்வொரு HOClலேருந்து ஒரு ஹெச் இதுக்கு போயிடும். அப்புறம் அந்த இடத்துல அது வந்து ஹைட்ரஜன் அங்கே வந்துடும். ஸோ ஓவரால் ரியாக்ஷன்னு பார்த்தோன்னா எப்படி இருக்கும், NCl3 + 3H2O will give you 3HOCl + NH3. இப்போ இதில் எது ஆசிடு எது அன்ஹைட்ரேடுன்னு சொல்ல முடியுமா யாராலையாவது? விச் இஸ் ஆசிட், விச் இஸ் அன்ஹைட்ரேட்? இதில் வந்து வாட்டரை ஆட் பண்ணுறோம் இல்லையா, வாட்டரை நம்ம இங்கே ஆட் ஸோ அன்ஹைட்ரைடு ப்ளஸ் வாட்டர் gives you acid. சரியா? நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு கான்செப்டை படிக்கும்போது அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டையும் சேர்த்து நம்ம ரிவைஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அதுலேருந்து கேட்குற கொஷினை ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஒவ்வொரு கான்செப்டையும் தனித்தனியாக படிக்கிற மாதிரி வச்சுருந்தால் கஷ்டமாக இருக்கும். சரியா? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால ஹைட்ராலிசிஸ் படிக்கும்போது அன்ஹைட்ரேடும் படிச்சுக்கணும், அதே மாதிரி ஹீட்டிங் எஃபெக்ட்ஸ் படிக்கும்போதும் அன்ஹைட்ரேடும் சேர்த்து படிச்சுக்கணும் அங்கே. ஸோ இப்போ அதே மாதிரி NBr போட்டால் என்ன வரும், NBr3 போட்டால் புரோமின்லேயும் வந்து உனக்கு டி ஆர்பிட்டல் இருக்குது, எம்டி ஆர்பிட்டல் இருக்குது. அதுலேயும் 3 வாட்டர் மாலிக்யூல் போட்டால் அதே ரியாக்ஷன் தான் உனக்கு வரும். என்ன வரும், 3HOBr + அமோனியா. ஓகே. இப்போ இதே PCl3ல் போட்டால் என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். பாஸ்பரஸில் இருக்கா எம்டி ஆர்பிட்டல் இருக்கா, டி ஆர்பிட்டல் இருக்குது இல்லையா, அது அடுத்த பீரியட் தானே. அது நைட்ரஜனுக்கு மட்டும்தான் இருக்காது, மற்றது எல்லாத்துக்கும் இருக்கும்.
அவ்வளோதான். ஓகே ஓகே. அதே மாதிரி PBr3 எல்லாத்துக்கும் ஈக்குவேஷன் எழுதிக்கோ, கடகடன்னு ப்ராக்டிஸ் இது. PBr3க்கும் எழுதிக்கோ. எது ரெண்டுமே ஆசிடாக வருது? ஆசிடாக வருது. இப்போது இதை வந்து ரியாக்ஷனாக நம்ம இங்கே எழுதலாம். இந்த இடத்துல ரியாக்ஷனாக எழுதினேன்னா உனக்கு அது என்ன நடக்குதுன்னு தெரியும். இப்போது PCl3னா என்ன? இந்த மாதிரி இருக்கும். ஒரு லோன் பேர் இங்கே இருக்கும். இப்போது வாட்டர் மாலிக்யூல் நம்ம இதில் போடுறோம் அப்படின்னா, when you add a water molecule like this, இந்த மாதிரி HOCl இப்படி வருது இல்லையா? HCl வெளில வருது இல்லையா? HCl வருமா, HOCl வருமா? ப்ராடக்ட்டை கரெக்டாக சொல்லிட்டு இப்போ யோசிக்கிறேன். H3PO3 + HCl. H3PO3 + HCl எப்படி கண்டுபிடிச்சேன்? ரெண்டுமே ஆசிட், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது பாயிண்ட் என்ன? ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு மாறக்கூடாது, அதையும் பார்க்கணும். நீ அப்ரோச் பண்ண மெத்தடு ஓகே, அது ஓகே. அது ஏன்னா ஒவ்வொருத்தரோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏற்ற மாதிரி தான் அதை அப்ரோச் பண்ணுவோம், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை. அதில் வந்து பட் வி ஹேவ் டு என்ஷூர் தோஸ் பேசிக் பாயிண்ட்ஸ். +3 வரும் அந்த இடத்துல. அதே மாதிரி இதுலேயும் H3PO3 + HBr. விஷயம் என்னென்னா, நைட்ரஜனில் போடும்போது HOCl வந்தது, பாஸ்பரஸில் போடும்போது HBr வருது. ஏன் அந்த டிஃப்ரென்ஸு? அதுதான். இப்போது இந்த இடத்துல இப்படி வருது இல்லையா? அப்போ 3 குளோரின் ரீப்ளேஸ் ஆச்சுன்னா என்ன வரும்? 3 குளோரின் ரீப்ளேஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி வரும். இப்போ இதை பார்த்தா பேஸ் மாதிரி இருக்கா? பேஸ் கிடையாது, பேஸ் மாதிரி இருக்கா? பேஸ் கிடையாது, அது சும்மா உனக்காக சொன்னேன். இட்ஸ் வெரி வீக் ஆசிட். அது திஸ் இஸ் அ வெரி வீக் ஆசிட். ஸோ நம்மளுக்கு அது முக்கியம் கிடையாது, ஸ்ட்ராங்காக வீக்கான்றது முக்கியம் கிடையாது, ப்ராடக்ட் என்ன வரும்ன்றது தான். இதில் வந்து இது வந்து del-, இது del+. ஸோ சென்ட்ரல் ஆட்டமுக்கு del+ வருது, எம்டி ஆர்பிட்டல் இருக்குது, எம்டி ஆர்பிட்டலும் இருக்குது. இப்போது PCl5 போட்டோம் இல்லையா? இப்போ PCl5 போட்டால் என்ன வரும்? இது நம்ம முன்னாலே பார்த்ததுனால உனக்கு இதை கெஸ் பண்ண முடியும். +5 - 5 இல்லையா? ஏற்கனவே +5க்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இப்போ இதில் வாட்டர் போட்டால் என்ன வரும்? POCl3 வரணும் இல்லையா? POCl3 வரணும். இதில் வாட்டர் ஆட் பண்ணால் என்ன வரும்? இதில் வாட்டர் ஆட் பண்ணால் என்ன வரும்? சரி, 2 மாலிகூல்ஸ் ஏதோ ஆட் பண்ணுறேன்னே வச்சுக்கோ. ஸ்டாக்கியோமெட்ரி போடணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும் டிஃபால்ட்டாக. அப்போ இதில் H3PO4 -8 +3 +5 மிச்சம் என்ன இருக்கும்? ஒரு H இருக்கும் இல்லையா? ஒரு H இருக்கும், அதில் ஒரு H இல்லை, H இருக்கும், Cl இருக்கும் மிச்சம். குளோரின் தான் ரியாக்ட் ஆகலை. இதில் 4 O எடுத்துக்கணும், 4 O எடுத்தினா தான் உனக்கு வரும். எனிவே நான் ஸ்டாக்கியோமெட்ரி போடலை, ஹைட்ராலிசிஸ் பண்ணேன்னா H3PO4 + HCl முன்னால் பார்த்த மாதிரி 2 ஆசிட் உனக்கு வரும் இங்கே, அன்ஹைட்ரைடு. PF5ல் வாட்டர் போட்டால் என்ன வரும்? del-, del+. இதில் வாட்டர் போட்டால் என்ன வரும்? ப்ராடக்ட் என்ன வரும் சொல்லு பார்க்கலாம்.
இந்த இடத்துல இந்த பிஎஃப் இங்கேயும் சரி, முன்னால் பார்த்த நைட்ரஜன்லேயும் சரி, பிஎஃப் பாண்ட் அண்டு பிஎன்எஃப் பாண்ட் ரெண்டுத்துலேயும் பார்த்தோன்னா பாண்ட் லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா திஸ் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். எலக்ட்ரான் இந்த பக்கம் இது புல் பண்ணும் இந்த ஃப்ளோரின். அண்ட் லோன் பேர் இஸ் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ். எந்த ஆட்டமோடையும் கம்பேர் பண்ணும்போது லோன் பேர் இஸ் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ மொத்தத்தில் இந்த பிஎஃப் பாண்ட் அண்ட் என்எஃப் பாண்ட் ஃப்ளோரின் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாண்ட் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். பாண்ட் லென்த் கம்மியானால் பாண்ட் என்தால்பி என்ன ஆகும்? ஜாஸ்தி ஆகிடும். ஸோ பாண்ட் என்தால்பி ஜாஸ்தி ஆகிடுதுன்னு சொன்னால் அந்த பாண்ட் அவ்வளோ ஈஸியாக உடையாது. H3PO4 HF வருமா? HF is a very very unstable acid. அது அந்த ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ்லேயே ஞாபகம் இருக்காது, HF, HCl, HBr, HI. HI தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிடு, இது வீக்கஸ்ட் ஆசிட். இது ஏன்னா இதோட பாண்ட் லென்த்து ஜாஸ்தி. பாண்ட் லென்த்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஈஸியாக உடஞ்சிடும். திஸ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். இது வந்து வீக்கஸ்ட் ஆசிட். பாண்ட் லென்த்து கம்மியாக இருக்கும், அவ்வளோ ஈஸியாக உடையவே உடையாது. ஜென்ரலாகவே ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பாக்னாஃப்னே இருக்கு இல்லையா, இந்த எலமெண்ட் எல்லாமே வந்து அப்நார்மலாக பிஹேவ் பண்ணும் அந்த குரூப்பில். மற்ற எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாமே வந்து அனோமேலஸ் பிஹேவியர்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தந்த குரூப்பில் இருக்கிற மற்ற எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த எலமெண்ட் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான் அஃபினிட்டி எடுத்துட்டேன்னா டவுன் த குரூப் இட் ஷுட் டிக்ரீஸ். ஃப்ளோரினுக்கு தான் மேக்ஸிமம் எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கணும், ஆனால் குளோரினுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கும். சரியா? கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி. ஸோ ஒன்றுலேயும் வந்து ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நான் சொன்ன மாதிரி பாண்ட் லென்த் இஸ் வெரி லெஸ், தேர்ஃபோர் பாண்ட் என்தால்பி வெரி வெரி ஹை. நார்மல் கண்டிஷன்ஸில் வந்து இங்கே ரியாக்ஷன் நடக்காது. நார்மல் கண்டிஷனில் ரியாக்ஷன் நடக்காது. நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணணும், ஏன்னா பாண்ட் என்தால்பி அதிகமாக இருக்குது இல்லையா. NF3ல் வந்து எம்டி ஆர்பிட்டலே இல்லாததுனால அங்கே நடக்கவே நடக்காது ரியாக்ஷனு. இங்கே வந்து பாண்ட் என்தால்பி அதிகமாக இருக்கிறதுனால எம்டி ஆர்பிட்டல் இருக்குது, பாஸ்பரஸால் வாட்டரை வாங்கிக்க முடியும். ஆனால் பாண்ட் என்தால்பி அதிகமாக இருக்கிறதுனால அந்த ரியாக்ஷன் அவ்வளோ ஈஸியாக நடக்காது. அண்டு ஃப்ளோரின் வரும்போது பேக் பாண்டிங் ஞாபகம் இருக்கா? Do you remember? பேக் பாண்டிங் இந்த மாதிரி இருக்கும். ஸோ வாட் இஸ் பேக் பேக் பாண்டிங்மா? பேக் பாண்டிங்னா இப்போ BF3 இருக்கு இல்லையா, BF3 வந்து குரூப் 13 எலமெண்ட் எல்லாமே எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட், லூயிஸ் ஆசிடாக பிஹேவ் பண்ணும். தட் இஸ் தே வில் ஹேவ் 1 2pz ஆர்பிட்டல் எம்டியாக இருக்கும் அதில். அப்போது இந்த எலக்ட்ரான் இதுக்கு வரும் இப்படி. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பேக் பாண்டிங். இதில் பார்த்தோமே நம்ம மெட்டல் கார்பனைல்ஸில் பார்த்தோம்ல சினர்ஜிக் பாண்டிங். மெட்டல் கார்பனைல் குரூப்பில் வந்து இது சிக்மா பாண்ட் கோஆர்டினேட் பாண்ட் இப்படி கொடுத்துடும். இதனுடைய ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டலில் மெட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து இதுக்கு கொடுத்து இங்கே பேக் பாண்டிங் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் பேக். ஸோ ஆமாம், அந்த மாதிரி பேக் பாண்டிங்னா என்ன? ஒரே காம்பவுண்டில் இருக்கிற 2 ஆட்டம் வந்து ஒன்று வந்து இன்னொன்றுக்கு எலக்ட்ரானை உள்ளுக்குள்ளேயே கொடுத்துக்கும். அது உள்ளுக்குள்ளேயே கொடுத்து ஒரு மாதிரி பாண்டிங் பண்ணும். தட் இஸ் ஸ்ட்ரென்தன் த பாண்டிங். பாண்டு வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போது பாண்டு ஸ்ட்ராங் ஆகிடும். ஓகே, ஸோ அது வந்து பேக் பாண்டிங் இருக்கும். ஸோ ஃப்ளோரின் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ N2O3 இதில் வாட்டர் போட்டால் என்ன வரும்? -6 + 6 + 3 +3னா என்ன? நடுவில் இருக்குது. நடுவில் இருந்தால் டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் பண்ணும். ஹையஸ்ட்டாக இருந்தால் ரிக்கு பண்ணும், லோயஸ்ட்டாக இருந்தால் ஆயில் பண்ணும், நடுவில் இருந்தால்
டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் பண்ணணும். டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் பண்ணோன்னா இது +3 இருக்கு இல்லையா, ஒன்று கம்மியாகிடணும், +2க்கு போகணும். இந்த மாதிரி இன்னொன்று +4க்கு போகணும், ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இது வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால காம்பவுண்டும் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். அன்ஹைட்ரேட் ஆசிடில் அன்ஹைட்ரேட் ப்ளஸ் வாட்டர் வில் கிவ் யூ ஆசிட். நைட்ரஸ் ஆசிட் இஸ் அன்ஸ்டேபிள். இந்த ஆசிடை நம்ம எந்த ரியாக்ஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஞாபகம் இருக்கா? இந்த ஆசிடை டைரெக்டாக யூஸ் பண்ண மாட்டோம், இதை இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். NaNO2 bar H+. BDCயில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூ டேக் பென்சீன் and then you add NaNO2 bar H+. பென்சீன் இல்லை, அனிலீன் 0 to 5 degree centigrade. இப்போ என்ன வரும்? PHN2 பென்சீன் டையசோனியம் குளோரைடு. பென்சீன் டையசோனியம் குளோரைடு. அந்த ப்ராசஸுக்கு பேர் டைஅசோடைசேஷன் அப்படின்னு பேர். 2 நைட்ரஜன், அசோனா நைட்ரஜன், அசோனா நைட்ரஜன், 2 நைட்ரஜன் ஆட் ஆகிறதுனால அதுக்கு பேர் டைஅசோடைசேஷன் அப்படின்னு பேர். HNO2 தான். அங்கே ஒரு HNO2 இஸ் அன்ஸ்டேபிள் ஆசிடுன்றதுனால நம்ம அதை ஆசிடாக எடுத்துக்க முடியாது. அதனால் அதோட சால்ட்டையும் வாட்டரும் இல்லை ஒரு டைல்யூட் ஆசிட் எடுத்துட்டோம்னா இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆசிட் கிடைக்கும். அது ஃபார்ம் ஆன உடனேயே அனிலின் கூட ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணிவிடும் அந்த இடத்துல. ஓகே, அடுத்தது வந்து பாக்ஸ், பாஸ்பரஸ் ஆக்சைட்ஸ். பாஸ்பரஸோட ஷேப் வந்து பாஸ்பரஸ் P4ன்னு இருக்கும் இல்லையா. ஸோ P P P P 1 2 3 4 5 6 6 சிக்மா பாண்ட் இருக்கும் P4ல். சரியா? அது 2 டைப் இருக்கும் உனக்கு, ஒயிட் பாஸ்பரஸ், ரெட் பாஸ்பரஸ் இருக்கும். சும்மா அதெல்லாம் இப்போ முடிஞ்சால் ஞாபகம் வச்சுக்கோ, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ பாக்ஸில் வந்து பாஸ்பரஸ் ஆக்சைடில் வந்து பாஸ்பரஸ் ஆக்சைடு நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்சைடு என்ன இருக்குது வரைக்கும் நம்ம பார்த்தது P2O5, இப்போ P2O3, அதாவது -6 + 6 + 3 -10 + 10 + 5. அப்போ 5O இருக்கணும். 5Oனா எங்கே வரணும்? 1 2 3 4 5 அப்படி வரணும். இது P2 இருக்குது, இது அப்படியே டபுள் பண்ணிக்கிறது, P4O10ன்னு வந்துடணும். இது வந்து P4O6ன்னு வந்துடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா 1 2 3 4 5 6, இது வந்து P4O6. P4O10. Now I want all of you to draw this structure. இந்த ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிக்கோ. வரைஞ்சிட்டு எனக்கு எவ்வளோ லோன் பேர் இருக்குதுன்னு சொல்லணும். Tell me how many total lone pairs present in total number of lone pairs of electrons in P2O3 and P2O5. வரைஞ்சிட்டு சொல்லு பார்க்கலாம்.
8 தப்பு. இது ஃபஸ்ட்டு கொஷின். இது செகண்ட் கொஷின்ஸ் வந்து நம்பர் ஆஃப் பிஓபி பாண்ட்ஸ். மூணாவது நம்பர் ஆஃப் பிஓ பாண்ட்ஸ். இதெல்லாம் தான் நீட் கொஷின். சி டோட்டல் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? ஒவ்வொரு ஆக்சிஜன்லேயும் 2 லோன் பேர் இருக்கும் இல்லையா? தப்பு. இல்லை நீ இங்கே இந்த ஸ்ட்ரக்சரை பாரு. P2O5ன்றது இங்கே P4O10 P2O3ன்றது P4O6 இருக்கும். P2O5ன்றது P4O10 இருக்கும். நீ அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு தான் லோன் பேர் சொல்லணும். இதை வச்சு நீ எப்படி சொல்லுவ? காம்பவுண்ட் வச்சு எப்படி சொல்லுவ? இந்த காம்பவுண்டில் வந்து டோட்டல் எலக்ட்ரான்ஸ் தான் சொல்ல முடியுமே ஒழிய டோட்டல் லோன் பேரை சொல்ல முடியாது உன்னால். இப்போது CO2வில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குதுன்னு கேட்டால் என்ன சொல்வேன்? ஒரு ஆக்சிஜனில் 8 எலக்ட்ரான் இருக்குது, 2 ஆக்சிஜனில் 16 எலக்ட்ரான் இருக்குது, கார்பனில் 6 இருக்குது, அப்போ 22 எலக்ட்ரான் இருக்குதுன்னு சொல்வேன். புரியுறதா? காம்பவுண்டுக்கு அடடா P2O5 வராது, P4O10 தான் இருக்கும். நான் இங்கே வரைஞ்சிருக்கேன் பாரு கீழே ஸ்ட்ரக்சரு. சொல்லு. 24 எப்படி வரும்? தப்பு. நீ என்ன புரியல எனக்கு, கவுண்டிங்கில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆக்சிஜன் ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் 2 லோன் பேர் இருக்குன்னு சொன்னேன். P4O6ல் 6 ஆக்சிஜன் இருக்குது, அப்போ 12 லோன் பேர் வரணும். சரியா? ஒவ்வொரு பாஸ்பரஸுக்கும் ஒரு லோன் பேர் வரும்ல. நைட்ரஜன் குரூப்பு தானே அது, NPOS and B. ஸோ 4 பாஸ்பரஸுக்கு 4 லோன் பேர் வரும். ஸோ டோட்டலாக 16 லோன் பேர் வரும். P4O10க்கு என்ன வரும்? 10 ஆக்சிஜனுக்கு வந்து 10 ஆக்சிஜனுக்கு 20 லோன் பேர் வரும். பாஸ்பரஸுக்கு லோன் பேர் வருமா? இங்கே பாரு, பாஸ்பரஸ் எவ்வளோ பாண்டு ஃபார்ம் பண்ணுது பாருங்கள். ஈச் பாஸ்பரஸ் ஃபார்ம்ஸ் 5 பாண்ட்ஸ். 1 2 3 4 5. ஒவ்வொரு பாஸ்பரஸும் 5 பாண்டு ஃபார்ம் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 வேலன்ஸ் எலக்ட்ரானும் யூஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போ அதுக்கிட்ட லோன் பேர் இருக்காதுன்னு அர்த்தம். வேறு P4O6ல் பார்த்தோன்னா ஒரு லோன் பேர் இங்கே ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா பாஸ்பரஸ் 3 பாண்டு தான் ஃபார்ம் பண்ணுது இங்கே. புரியுதா? நைட்ரஜன் குரூப்பில் 3 பாண்டு இருந்ததுன்னு சொன்னால் ஒரு லோன் பேர் இருக்கும். 5 பாண்டு இருந்ததுன்னு சொன்னால் லோன் பேரே இருக்காது. அதான் விஷயம். ஸோ இப்போது இதில் வந்து மொத்தம் 20 லோன் பேர் தான் இருக்கும். இது டிஃபிகல்ட்டான கான்செப்டா ஈஸியான கான்செப்டா? அதான் இதுதான் நீட்டில் பசங்க எலிமினேட் ஆகிறது இப்படி தான். அதனால் கொஞ்சம் நிதானமாக யோசிக்க பழகிக்கோங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன் ஸ்ட்ராட்டஜி. The way you think is more important than what you think. Number of POP bonds எவ்வளோ வரும் ரெண்டுத்துலேயும்? இது ஒரு ட்ரிக்கியான கொஷின். இது நம்பர் ஆஃப் POP பாண்டுனா என்ன? இது ஒரு POP பாண்டு. இந்த மாதிரி POP, இதில் 6 POP பாண்டு வரும், இதுலேயும் 6 POP பாண்டு வரும். இதுதான் ட்ரிக்கியான கொஷின். PO பாண்டு எவ்வளோ வரும்?
P4O6ல 12 இப்படி தனித்தனியாக இப்படி கவுண்ட் பண்ணோன்னா இது 1 இது 2. ஆமாம், அதுவும் PO பாண்டு தானே. இது P4O6ல கிடையாது. P4O6ல தான் P டபுள் பாண்டு O கிடையாது இல்லையா. ஸோ ஈச் POP will have 2 PO bonds. ஸோ 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வரும். 16 பாண்டு வரும். ஆமாம், அதில் இப்படி தனியாக கூட கேட்கலாம் உங்களுக்கு. P சிங்கிள் பாண்டு ஓன்னு கேட்கலாம், P டபுள் பாண்டு ஓன்னு கேட்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பிரித்து நீங்கள் சொல்லணும். இது ஏற்கனவே போட்டது யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்க்குறேன். இதில் சொல்லு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் CRO bonds, நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ். குயிக்காக சொல்லு பார்க்கலாம், யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்க்குறேன். எது 8ஆ? ஓகே, ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டோம்னா வரும் CRO, CR டபுள் பாண்டு O. நாலு வராது. 4 எப்படி வரும்? இது -14 + 4 + 12 + 6. அப்போ இங்கே என்ன? OS = ஏன் 4 வராது? எப்படி 4 வராது? 4 எப்படி வரும்? 1 2 3 4 1 2 3 4 4 இல்லை. தபாரி இரு ஜாஸ்பர், அவசரப்படாத. அதுதான் இந்த 3, அதான் மிடில் வருமா 4 வருமா 3 வருமானு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் உனக்கு இந்த டிப்ஸு கொடுத்துருக்கேன். OS = வேலன்ஸ் எலக்ட்ரான். இங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட் = வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்போ என்ன பாண்டு வரணும்? அங்கே XOX பாண்டு வரணும். OS = வேலன்ஸ். ஆமாம், XOX பாண்டு வருன்றதுனால CRO-CR பாண்டு இங்கே வரும். CRO-CRன்றது தான் இந்த XOX. இந்த பாண்டு வரணும். முதல்ல அதை போட்டுட்டு மிச்சம் ரெண்டுத்தையும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். 7 ஆக்சிஜனில் 1 நடுவில் போயிடுச்சுன்னா மிச்சம் 3, இதுக்கு 3, அதுக்கு 3 போட்டுடணும். அவ்வளோதான். குரோமியமுக்கு வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 இருக்கிறதுனால அதை சுற்றி 6 பாண்டு வரணும். மிச்சம் இருக்கிற 2 மைனஸில் இதுக்கு ஒரு மைனஸ், இதுக்கு ஒரு மைனஸ் வரணும். இப்போ சொல்லு, நம்பர் ஆஃப் லோன் பேர் சொல்லு. நம்பர் ஆஃப் லோன் பேர் கரெக்டாக சொன்னீங்கன்னா யுவர் ஆல் Arachis hypogea. What is Arachis hypogea? கவுண்ட் சொல்லு எனக்கு கரெக்டாக. ம் 14 லோன் பேர்ஸு. அப்புறம் அவ்வளோதானா? இது யார் கவுண்ட் பண்ணுவாங்க? இல்லைம்மா, எல்லாத்துக்கும் 2 லோன் பேர் இருக்கும் டிஃபால்ட்டு. ஆல் ஆக்சிஜன்ஸ் வில் ஹேவ் 2 லோன் பேர்ஸ். ஓகே, அதை தவிர இந்த 2 ஆக்சிஜனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேர் இருக்கும். இங்கே இருக்கிற K+ வெளில போயிடுச்சு. K2Cr2O7ல் K+ வெளில போகும்போது அந்த எலக்ட்ரானும் இது சேர்த்து இதுக்கு வந்துடும். அப்போ அந்த மைனஸ் வரும். அது அந்த 2 லோன் பேர் வரும். 16 லோன் பேர்ஸ் வரும். 16 லோன் பேர்ஸ் வரும். புரியுதா? அகெயின் இது என்ன டிஃபிகல்ட் கொஷினா ஈஸி கொஷினா? இது ஈஸி கொஷின் தான் இது. ஓகே, இது ஈஸினா குயிக்காக இது ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்கள். MnO4லேயும் இதே கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் MnO bonds, டோட்டல் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். குயிக்காக சொல்லு பார்க்கலாம்.